புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. நதிகள் என்றுமே நனைவதில்லை, நெருப்பு என்றுமே குளிர் காய்வதில்லை, காற்றுக்கு என்றுமே வேர்ப்பதில்லை. அதே மாதிரி தாங்க நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி பார்க்கின்ற நேயர்கள் யாருமே வாழ்வில் என்றுமே தோற்பதில்லை. ஏனென்றால் வெற்றிக்குரிய பாதையை உங்களுக்காகவே வகுத்து தருவதுதான் நம்ம நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044445969595. வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன் சார். காலை பொழுதுல அற்புதமான ஆன்மீக தகவல், அதுவும் கொஞ்சம் தன்னம்பிக்கை இணைந்து கேட்டாலே அன்றைய பொழுது முழுவதுமே உடம்புல ஒரு புத்துணர்ச்சி, வாழ்வில் ஒரு சுவாரஸ்யமே ஏற்படும் இல்லையா? அப்படிப்பட்ட ஆன்மீக தகவல் தான் நீங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் எங்களுக்காகவே பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க. இன்றைய ஆன்மீக தகவல், ஒரு ஊரில் ஒரு 10 பேர் கடவுள்கிட்ட ரொம்ப கடுமையான தவம் பண்ணுறாங்க. அந்த 10 பேர் தவத்தையும் மெச்சி கடவுள் அவங்க முன்னாடி தோன்றுவார். உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது முதல் ஆள் எனக்கு நிறைய பணம் வேணும், செல்வ செழிப்போடு இருக்கணும். 2வது ஆள் நான் பெரிய நடிகன் ஆகணும், உலக புகழ் பெறணும். 3வது ஆள் நான் மிகப்பெரிய அழகான ஆளாக இருக்கணும், எல்லாருமே என்னை பார்த்து என்னை நீ நல்லா இருக்க அப்படின்னு சொல்லணும். 4வது ஒரு ஆள் சொல்லுவார், நான் இந்த ஊருக்கே நிறைய பேருக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு நான் பெரிய பணக்காரனாக இருக்கணும். இப்படி 9 பேரும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. கடவுளும் உடனே எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க என்ன கேட்டாங்களோ. 10வது ஆள்கிட்ட கேட்கும்போது அந்த 10வது ஆள் சொல்வார், நான் ஒரு 10 பேருக்கு மன நிம்மதியுடன் மன நிறைவுடன் உள்ள வாழ்க்கையை அமைத்து கொடுத்து உச்சக்கட்ட மன நிம்மதியும் மன நிறைவும் உள்ள வாழ்க்கையை நான் வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த 10வது ஆள் சொல்லுவார். உடனே கடவுள் எனக்கு ஒரு கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க, நான் போயிட்டு இதுக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லிடுவார். அதில் என்னென்னா அந்த 9 பேரும் இவன் என்ன கேட்க போகிறான், கடவுள் இவன்கிட்ட மட்டும் தனியாக பெரிய லெவலில் பேச போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, அதே ஆட்கள் நம்ம தான் கேட்டது எல்லாத்தையுமே மன நிம்மதி மன நிறைவு இருக்கு, இவன்னா புதுசாக கேட்குறான்னா அவன் மேலே வெறுப்பு கோவம் வரும். இந்த வெறுப்பு கோவம் வந்த உடனே அந்த மன நிம்மதி மன நிறைவு கம்மியாகிடும். இவங்க மேலே பயங்கர கோவம் வந்துடும். கடைசியாக பார்த்திங்கன்னா அந்த 10வது மனிதன் கடவுள் நம்மக்கிட்ட பேச போகிறாரு, நம்மக்கிட்ட மிக முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறான்னு ஒரு மனநிலை இருக்கும்போது அவன் எதிர்பார்த்த உச்சக்கட்ட மன நிறைவும் மன நிம்மதியும் அந்த நிமிடம் கொடுத்துரும். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம 10வது மனிதன் போல் இருக்க போகின்றோமா, இல்லை 10வது என்று நினைக்கக்கூடிய மற்ற 9 பேர் மாதிரி இருக்க போகிறோமா? நீங்கள் 10வது மனிதன் போல் மன நிம்மதியுடன் மன நிறைவுடன் வாழணுன்னா கண்டிப்பாக ஆண்டாள் வாஸ்துப்படி உள்ள ஒரு வீடு அவசியம். 1. 2வது, அது போன்ற வீடுகளில் இருக்கும்போது கண்டிப்பாக தெய்வம் தான் பெரியது, தெய்வம் தான் அல்டிமேட்ன்ற ஒரு எண்ணம் வரும். அப்போ ஒரு தெய்வ வழிபாட்டுடன் மிக சிறப்பான நிம்மதியான நிறைவான வாழ்க்கை உங்களால் வாழ முடியுன்றது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பா சார். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எண்ணம் இருந்தாலே கண்டிப்பா நிம்மதியான நிறைவான வாழ்வை நம்மால் வாழ முடியும் அப்படின்னு ரொம்ப அழகா விளக்கி சொன்னீங்க. நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? திருச்சியிலிருந்து சங்கர்ராஜன் பேசுறேங்க. சங்கர்ராஜன் சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. சங்கர் வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சங்கர். சார் வணக்கம் சார். சார் இந்த கிழக்கு பார்த்த வீட்லீங்க தென்கிழக்கு ஒட்டி சார் ஒரு 30 அடி தூரத்துல போர் போட்டேன் சார். சார் வீட்டுக்கு வெளியே ஒரு 10 தென்னை மரம் கிழக்கு ஒட்டி அந்த மாதிரி இருக்காங்களா சார்? கிழக்கு அதாவது ஒரு தோட்டத்து வீட்டில் கிழக்குல வடக்கில் தென்னை மரம் இருக்குன்னா எனக்கு அதை நம்ம அகற்ற முடியாது சார். அது அது பிரச்சனை இல்லைன்னு விட்டுட்டு போயிடலாம். ஒரு வீடு நார்மலான வீடு, ஒரு கிரவுண்ட் வீடு 2 கிரவுண்ட் வீட்டில் கிழக்கு வடக்கில் உயரமான மரங்கள் இருக்குது, சரியல்ல சார். 2வது, தென்கிழக்கில் இருக்க போர் தவறு, அது வடகிழக்கு மாற்றிங்க. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் சங்கர், வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? நான் ஜெயஸ்ரீ பேசுறேம்மா. ஜெயஸ்ரீமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? சென்னையில இருந்து பண்றேம்மா. சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. ஜெயஸ்ரீ வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் சார். உங்க ப்ரோக்ராம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு பயம்ன்ற ஒண்ணு இந்த மனசுல இருந்து போயிடுச்சு சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிம்மா. எல்லா புகழும் ஆண்டாளுக்கேம்மா. ஆமா சார், ஆமா சார். நீங்க சொன்னப்புறம் காஞ்சிபுரம் பௌர்ணமி பூஜைக்கு போயிட்டு வந்தேன் சார். அதுக்கப்புறம் வீடு மாத்தி அமைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் சார். இல்ல வாடகை வீட்டுல தான் இருக்கிறேன்.
பிள்ளைங்க நல்லா படிச்சு வேலையில இருக்காங்க. கல்யாணத்துக்காகவும் பார்த்துட்டு இருக்கேன். எதுவுமே கூடி வர மாட்டேங்குது. அதனாலதான் உங்ககிட்ட. ஜெயஸ்ரீ, 3 விஷயங்கள். உங்களுக்கு காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போனதுக்கு வந்து ஏதாவது வந்து அந்த கோயிலில் பூஜைக்கு பணம் செலவாச்சா? இல்ல இல்ல சார். போயிட்டு வர பஸ் சார்ஜோ காரில் போடக்கூடிய பெட்ரோல் டீசல் சார்ஜ் தான். கரெக்ட் தானம்மா? ஆமாய்யா ஆமாய்யா. 2வது, நீங்கள் எதுவும் வேலை பார்க்குறீங்களாம்மா? இல்ல, நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். உங்கள் கணவர் என்ன வேலை பார்க்குறாருமா? அவங்க அக்கௌண்டண்டா இருக்காங்க சார். கவர்மெண்ட்லையா பிரைவேட் செக்டர்லையா? பிரைவேட் செக்டர்ல. ஓகே, நீங்கள் இருக்கிற இடம் இப்போ எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் வண்ணார்பேட்டில இருந்து பேசுறேன் சார். இப்போ நீங்கள் வந்து நல்ல ஒரு சிட்டிக்கு அவுட்டரில் கூட ஒரு இண்டிவிஜுவல் வீட்டுக்கு வாங்கம்மா. ஒரு 500-600 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் கூட போதும். அந்த மெயின் விஷயம் என்னென்னா, நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் நடக்குன்னா கிழக்குலையும் வடக்குலையும் நிறைய காலி இடம் இருக்கணுமா, கிழக்குலையும் வடக்குலையும் ஜன்னல் இருக்கணுமா. இது 2 தான் வந்து அடிப்படையான விஷயம். அதுக்கப்புறம் வடகிழக்கில் படிக்கட்டு இல்லாமல், தென்மேற்கு தென்கிழக்கு வடமேற்கில் போர் இல்லாமல், கிணறு இல்லாமல் ஒரு வீட்டுக்கு போக முடியுதுன்னா உங்களால் கண்டிப்பாக நல்ல வாழ்க்கையை வாழ முடியுமா. நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடைக்கும். கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னால் திருவொற்றியூர் வடிவுடையம்மன் வண்ணாரப்பேட்டை பக்கத்தில் இருக்குமா. அந்த வடிவுடையம்மனை பிடிச்சிங்க. பிரம்மாண்டமான கோயில்மா. இந்து மதத்தில் இதை மாதிரி ஒரு அழகான அம்மன் உண்டா அப்படின்னு சொன்னால் கிடையாதுன்னு சொல்லுவேன் சைவத்தில்மா. அந்த வடிவுடையம்மனை பிடிச்சிங்க. செவ்வாய்க்கிழமை வழிபாடு ரொம்ப நல்லது. கூடுமான வரைக்கும் காலையில் காலையிலம்மா அந்த கோபூஜை நடக்கிற நேரமா. ஸோ அதில் அந்த நேரத்தில் வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடைக்குமா. இந்த ஸ்ரீன்றது பேர் எப்பவுமே பின்னாடி வரக்கூடாதுமா. ஸ்ரீனா வந்து ஆண்டாள் மகாலட்சுமிமா. அது எப்பவுமே முன்னாடி தான் இருக்கணும். இனிமேல் வந்து பேர் மாற்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். நல்ல கேள்வி கேட்டது. நன்றி ஜெயஸ்ரீ. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மகேஸ்வரி, புதுரோட்ல இருந்து பேசுறேன் மேடம். மகேஸ்வரி அம்மா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. மகேஸ்வரி வணக்கம்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஒரு இடம் வாங்கலாம்னு இருக்கோம் சார். நாங்க அட்வான்ஸ் கொடுத்து நின்று போகுதுங்க சார். ஆமாம், உங்கள் இடம் வீடு வடமேற்கு தாம்மா ப்ராப்ளம் இருக்கும். இப்போ இருக்கிற வீட்டில் நாங்கள் வாடகைக்கு தான் சார் இருக்கோம். அதான் அந்த வீடு நல்ல வீட்டுக்கு போங்கம்மா. வடமேற்கு நல்ல சரியாக உள்ள வீட்டுக்கு போங்க. உங்களுக்கு மூத்தது பெண் குழந்தையாம்மா? இல்லை, பையன் சார். முதல்ல எதுவும் அபார்ஷன் எதுவும் இருந்ததா? இருந்து சார். ஓகே, ஏன்னா உங்களுக்கு முதல் பெண் குழந்தை இருக்குன்றதான் என்னுடைய கணிப்புமா. ஸோ நீங்கள் கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னால் புதுக்கோட்டையில் ஒரு நல்ல ஒரு அம்மன் கோயில் பேர் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எங்கேயும் போனது இல்லைங்க சார். என்னம்மா இப்படி சொல்கிறீங்க? புவனேஸ்வரி அம்மன் பிடிச்சிங்கம்மா. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். நீங்க ஜெயஸ்ரீ மேடம் பேசும்போது சொன்னீங்க ஸ்ரீ அப்படின்னா ஆண்டாள் அப்படின்னு. நீங்க இல்லையா, நீங்க அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்வீங்க சார், ஸ்ரீ மத்தே அப்படின்னு சொல்வீங்க. அப்படின்னா என்ன சார் தாத்பரியம் சொல்லுங்களேன். ஸ்ரீ மங்களாசாசனம் ஒரு இது வைணவத்தோட அடிப்படை. இந்த மங்களாசாசனம் ஆண்டாளுக்குள்ள மங்களாசாசனம் என்ன அப்படின்னு சொன்னால், ஸ்ரீமதி விஷ்ணு சித்தாரி மனோநந்தன ஹேதவே நந்த நந்தன சுந்தரியே கோதாயே நித்தியமங்கலம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், பெரியாழ்வார் வந்து ஆண்டாளை வளர்த்த அப்பா. பெரியாழ்வாருக்கு யார் அல்டிமேட், யார் அவருக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாதர். என்ன அதோட மீனிங்னா, பெரியாழ்வார் மனசில் கூடியிருக்கக்கூடிய ரங்கநாதனின், திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதனின் மனைவியான ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளுக்கு மங்களம் உண்டாகட்டும்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது ஒவ்வொரு முறை மங்களாசாசனம் சொல்லும் போதும் எனக்கு இது கொடு அது கொடுலாம் நீங்கள் கேட்கல. ஆண்டாள் நல்லா இருக்கட்டும்னு நீங்கள் சொல்கிறீங்க. யாருக்கு? கடவுள் நல்லா இருக்கட்டும் நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் ஒரு முறை நீங்கள் சொன்னீங்கன்னா 100 முறை அது வந்து திருப்பி வரும். இதுதான் அந்த மங்களாசாசனோட உண்மையான விஷயம். ஸ்ரீன்றது ரொம்ப பவர்ஃபுல். அந்த சீனிவாசன்ற பேரே ஸ்ரீ அவர் மார்பில் தாயாக இருக்கிறதுனால தான் சீனிவாசன்ற பேர். திருமால்ன்ற பேர் இந்த ஸ்ரீக்கு இன்னொரு பேர் திரு, தமிழில் நம்ம சொல்லக்கூடியது. திருமால்ன்ற பேரும் அதனால தான் ஏற்பட்டது. மாலவனுக்கு முன்னாடி திரு வந்தது காரணமாக தான். ஸோ இந்த மங்களாசனம் வெரி பவர்ஃபுல். இது பரிகாரங்கள்லாம் இல்லாத விஷயம். உங்களால் முடியும் போது ஒரு நாளைக்கு 10 முறையோ 20 முறையோ 100 முறையோ நீங்கள் சொல்லி பழங்க. இது வந்து உங்களுக்கு பிரம்மாண்டமான ரிசல்ட்ஸை கொடுக்கின்றது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் சேலத்துல இருந்து சிவா பேசுறேன் மேடம். சிவா சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. சார் வணக்கம். வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் 2 கேள்வி ஷார்ட்டா கேட்டுறேன் சார். சார் எங்களோட வீடு வந்துட்டு ஆக்சுவலா 2 தெருக்குத்து வருதுங்க சார். அதாவது சவுத்துல இருந்து வந்து கரெக்டா சவுத் ஈஸ்டுக்கும் சவுத் வெஸ்டுக்கும் சென்டர்ல வருதுங்க சார். இன்னொரு தெருக்குத்து வந்து ஈஸ்ட்ல இருந்து வந்து கரெக்டா ஆங்கிளா இருக்குங்க சார். 45 டிகிரி ஆங்கிளா இருக்கு வீடு. அது வந்து கரெக்டா ஈஸ்ட்ல இருந்து வந்து சவுத் வெஸ்ட்ல வந்து தெருக்குத்து வருதுங்க சார். சரிங்க சார். அப்புறம் இன்னொரு கொஸ்டின் வந்து ஆக்சுவலா எங்க பிளாட் வந்து இருக்குங்க சார். அது வந்து ஈஸ்ட்லயும் கட் ஆயிருக்குங்க சார் 10 ஃபீட். பட் அது வந்து நார்த்ல இருந்து ஈஸ்ட்ல இருந்து வந்து ரோடு வந்து குத்தல வருதுங்க சார். இது வேற பிளாட். இது வேற பிளாட். ஆமாங்க சார், வேற பிளாட்டுங்க சார். நீங்க சிவா நீங்க என்ன வேலை பாக்குறீங்க சிவா?
சார் நான் வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரா இருக்கேன் சார். என்ன இன்ஜினியர்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சிவில் சார். ஓகே, நீங்கள் சேலத்தில் எங்கே இருக்கீங்க? சேலத்தில் அம்மாபாளையம் சார். ஓகே, நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் கொஞ்சம் இயல்பாகவே கொஞ்சம் பதட்டப்படக்கூடிய கேரக்டரா நீங்கள்? இல்லைங்க சார், கொஞ்சம் ஃபோனில் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஓகே, பேசுகிறேன். ரொம்ப பதட்டமாக பேசுகிறீங்க. இந்த சிவா மாற்றி போட்டால் என்ன அர்த்தம் சார்? தெரியல. சிவான்றதை மாற்றி சொன்னால் என்ன அர்த்தம்னு கேட்குறேன். என்ன வார்த்தை வரும்? மாற்றி தெரியலைங்க சார். வாசி அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் சார். சரிங்க. நீங்கள் அந்த வாசி யோகம் போங்க, உங்கள் லைஃப்பில் ஒரு பெட்டர்மெண்ட் கிடைக்கும் சார். ஏன்னா ரொம்ப இவ்வளோ பதட்டம் வந்து நல்லது கிடையாது சார். சரிங்க சார். நம்பர் 1. நம்பர் 2 வந்து நீங்கள் இருக்கிற இடம் தப்பு. பொதுவாக 3 ஆண்கள் ஒரு பெண், அதாவது ஆண்கள் ஜாஸ்தி உள்ள அமைப்புள்ள வீட்டில் நீங்கள் இருப்பீங்க சார். உங்கள் வீட்டில் எத்தனை ஆண்கள் இருக்காங்க? 2 பசங்க சார். நான் தம்பி வரேங்க சார். நீங்கள் 1, தம்பி 1. ஆமாங்க. என்னோட கணிப்பு வந்து இப்போ உங்கள் அப்பா உங்கள் கூட இருக்காருங்க இல்லையா? ஆமாங்க சார். இப்போ நீங்கள் அம்மா உங்கள் கூட இருக்காங்க. ஆமாங்க சார். வேறு யாரும் ஆண்கள் இருக்காங்களா? இல்லைங்க சார், வேறு யாரும். பொதுவாக 3 ஆண்கள் ஒரு பெண் உள்ள வீடு சார். அது நீங்கள் சொல்கிறது ஆண்கள் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நான் சொல்கிறது என்னென்னா, இந்த வீடு நல்ல வீடு இல்லை சார். ஸோ நல்ல வீட்டுக்கு மாறுவது தான் புத்திசாலித்தனம் சார். கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னால் திருக்கோஷில் இருக்கக்கூடிய சௌமிநாராயண பெருமாளை பிடிச்சிங்க. நல்வாழ்க்கை வாழ்த்துக்கள் சிவா. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம் பாபு பேசுறேன் மேடம். பாபு சார், எங்கிருந்து கால் பண்றீங்க? சோலைங்கர் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. சார் வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க பாபு. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம். அதாவது என்னோட வந்து பாத்தீங்கன்னா வீடு வந்து பாத்தீங்கன்னா கிழக்கப்பட்ட வாசல் இருக்கு சார். உங்க கேள்வி கேளுங்க பாபு. நீண்ட நாளா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பணம் வருது, ஆனா எந்த வயலுக்கு போகுதுன்னு தெரியல. வீடும் கட்டி ஆகல. வீடு இப்போ கட்டல? ஆமா சார், கட்டி குறையா இருக்கு. சரி, இப்ப அது வந்து அதே எக்ஸ்டெண்ட் பண்ணாங்களா இல்ல வேற கட்டினாங்களா அப்படின்னு கேட்கலாம். பாபு இப்போது உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த வீடுக்கு போக முடியலன்னா 2 காரணங்கள் இருக்கும். ஒன்று, நல்ல வீடு உங்களுக்கு வந்து டைம் சரியில்லைன்றது போது நல்ல வீட்டுக்கு போக முடியாது. நல்ல அமைப்பு உள்ள ஒரு இடம், இந்த நல்ல தெருக்கூத்து இருக்குன்னு. தவறான அமைப்பு, தவறான தெருக்கூத்து இருக்குது, அந்த இடத்துல நீங்கள் போகக்கூடாதுன்றது 2வது விஷயமா இருக்கும். ஸோ எது சரி எது தவறுன்றதை வந்து அது வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு ஆண்டாள்வாஸ்து கன்சல்டன் யாராவது ஒருத்தர் நேரில் வந்து பார்த்தா தான் அதை சொல்ல முடியும். 2வது விஷயம், என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டில் தென்மேற்கும் வடமேற்கும் ப்ராப்ளம் இருக்குன்றது நான் யூகிக்கிறேன். ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்கிற வீட்டுக்கு போகிறது நல்லதில்லை. ஸோ பெட்டர் வந்து அதை வந்து ஒரு செமி ஃபினிஷ் ஹவுஸை கொஞ்சம் முடிச்சுட்டு யாருக்காவது கொடுத்துட்டு நல்ல வீடை கட்டி நல்ல வாழ்க்கையை வாழ்த்துக்கள் பாபு. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596955. சார், சென்ற வாரம் ஒரு நேர் கேட்டிருந்தாங்க சார். அது ரொம்ப என்னை வந்து யோசிக்க வச்சது. அதாவது சாதாரணமா நம்ம இன்னும் சொல்ல போனா பிளாட்ஃபார்ம்ல இருந்து வாழ்க்கையை தொடங்கின நிறைய பேர் கூட பாத்தீங்கன்னாக்க அவங்க வாழ்க்கையில கடகடகடன் ஒரு மிகப்பெரிய சாதனை புரிந்த நபரா மாறுறாங்க. ஒரு நடிகராகவோ இல்ல ஒரு சீஃப் மினிஸ்டராக கூட ஆகுறாங்க இல்லையா? இப்ப அவங்க வந்து ரொம்ப சாதாரணமான பேஸ்ல தான் வாழ்க்கையை துவங்கி இருக்காங்க. அப்படிங்கும் போது அந்த பிளாட்ஃபார்ம் எடுத்துட்டோம்னா அங்க வந்து பெரிய அளவுல வாஸ்து எதுவுமே இருக்காது சார். வாஸ்து வந்து எந்த விதமான சப்போர்ட்டும் செய்யாத ஒரு நபர் எப்படி சாதிக்க முடிந்தது? ஓகே, நீங்கள் நல்ல கேள்வி. இது கேட்டது வந்து ரமேஷ் ஆர்னி போன வாரம். என்ன நான் தெளிவாக சொல்கிறேன், மறுபடியும் வந்து ரீட்ரேட் பண்ணுறேன். இப்போது வாஸ்து என்பது இயற்கையோடு ஏந்து வாழ்கிறது தான். அதான் மரம் வந்து சும்மா இருக்கணும்னு நினச்சா கூட வந்து அந்த காற்று அதை சும்மா இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் நல்ல வாஸ்துபடி உள்ள வீட்டில் இருந்தீங்கன்னா உங்களை வந்து நீங்கள் வந்து சும்மா படுத்து தூங்க நினச்சா கூட உங்களை ஓட விடும். தூக்கம்ன்றதே நீங்கள் மறந்து போகிற அளவுக்கு வேலை இருக்கும். இதுதான் நிதர்சனமான உண்மை. வேறு நீங்கள் கேட்குற கேள்வினா, அவனுக்கு வீடே இல்லை, அவன் எப்படி ஜெயிக்க முடியும்னு சொல்கிறேன். அவன் இயற்கையோடு தானே இருக்கான். இப்போ நரிக்குறவர்கள் இருக்காங்க, அங்கே யாருமே வந்து எந்த பெண்களுக்குமே சிசேரியன் கிடையாது. அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து சூரியனை மறந்து சந்திரனை மறந்து வெளிக்காற்றை சுவாசிக்க மறந்து வெந்நீரில் குளிச்சுட்டு மினரல் வாட்டரை குடிச்சிட்டு ஏசியில் வாழ்ந்துட்டுருக்க நமக்கு வந்து இயற்கைன்றது அடிபட்டு போயிடுது. அதுதான் ப்ராப்ளமே. இந்த இடத்துல நீங்கள் என்ன கவனிக்கணும்னா, நீங்கள் சிஎம்னு ஒரு விஷயம் சொல்கிறீங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். யார் வேணால் ஜெயிக்கலாம், அது வாஸ்துபடி இருந்தால் தான் ஒருத்தன் ஜெயிக்க முடியும்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா அது மிகப்பெரிய முட்டாள்தனமான வாதம். வாஸ்துக்கும் ஒருத்தன் வெற்றி பெறுவதுக்கும் பெரிய லெவலில் வெற்றி பெறுவதுக்கும் வந்து சம்பந்தம் இல்லைன்றது நான் ஒரு கருத்தை வைக்கிறேன். பெரிய லெவலில் வெற்றி பெறதுக்கு வாஸ்து அவசியம்ன்றது வேறு,
இருந்தால் தான் ஜெயிக்க முடியுன்றது வேறு. இது ரெண்டுக்குமே பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஒருத்தன் ஜெயிக்கணும்னா இழப்புடன் கூடிய வெற்றியாக இருக்கலாம், இல்லை இழப்பில்லாமல் கூடிய வெற்றியாக இருக்கலாம். இழப்பில்லாமல் வெற்றி பெறணும்னா ஆண்டாள் வஸ்து அவசியம். இழப்புடன் கூடிய வெற்றி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களோட வெற்றிக்கு உங்கள் கூட இருக்கக்கூடிய யாரோ அந்த இழப்பை சந்திப்பாங்க. ஒரு விதவை உருவாகுவாங்க, கணவனை பிரிந்த பெண், கணவனை இழந்த பெண், உடல் ஊனமுற்றவர்கள், மனவளர்ச்சி கொண்டவர்கள், அனாதைகள், குழந்தை இல்லாதவங்க, திருமணம் ஆகாதவங்க, இளவயது மரணம் போன்ற விஷயம் அந்த வீட்டில் உருவாகிடும். அப்போ இது போன்ற பாதிப்பு இருக்கிறவங்க தவறான வீட்டில் இருந்தால் கூட அவங்க வந்து சிஎம் ஆயிருக்காங்கன்றது தான் போன வாரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இன்ஃபேக்ட் இந்த இடத்துல நீங்கள் என்ன கவனிக்கணும்னா, ஆண்டாள் மிகப்பெரியவள். ஆண்டாள் கோயில் கோபுரம் தான் தமிழ்நாடு அரசு முத்திரை. எந்த மத சின்னங்களும் கிடையாது. 196 அடி உயரம், தென்மேற்கு உயரம், வடகிழக்கு பள்ளம். இதுதான் வாஸ்துவோட அடிப்படை விதி. ஆனால் அந்த கோயில் கோபுரம் இருக்க இடம் வடகிழக்கில் இருக்குது. எந்த இடம் பள்ளமாக இருக்கணுமோ அந்த இடம் தான் வந்து மிகப்பெரிய உயரமாக இருக்குது, 196 அடி உயரம். அப்போது இந்த பிரச்சனை வந்து இந்த ஆள்புரை பாதிக்குமானா அந்த பாதிப்புள்ளவர் தான் அந்த ஆள முடியுன்றது தான் என்னுடைய கண்டுபிடிப்பு. இது வேறு யாருமே சொல்லலை. இது நான் தான் வந்து என்னுடைய பர்சனல் என்னோட ரிசர்ச் ஃபைண்டிங். இது 100% ப்ரூவன். இன்றைக்கி இருக்க சீஃப் மினிஸ்டர் வரைக்கும் இது வந்து அப்ளிகபிள். நம்பர் 1. நம்பர் 2, நாளைக்கு யார் வருவாங்கன்றது வந்து இந்த ரூல் படி இல்லாத யாருமே வர முடியாது. அப்போ ஆண்டாள் மிகப்பெரியவர். வாஸ்து என்பது உண்மை. வாஸ்துபடி இல்லைனா கூட ஒருத்தன் ஜெயிக்கலாம், பட் அந்த இடத்துல இழப்பு இருக்குன்றது மட்டும் நீங்கள் புரிஞ்சுங்க. இதில் வந்து ஒரு உபரி தகவல்னா, ஒருத்தர் அந்த கோயில் கோபுரத்தை எடுக்கணும்னு சொல்கிறார், அதுக்கப்புறம் அந்த கட்சியை ஜெயிக்கலன்றது வந்து இன்னி வரைக்கும் ஜெயிக்கல, 2004 அப்புறம்ன்றது வந்து ஒரு உபரி தகவல். கடவுள் மிகப்பெரியவன்றது மட்டும் நான் பதிய வைக்க விரும்புகிறேன். சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? பூங்குடி பேசுறேங்க மேடம். பூங்குடிமா, எங்கிருந்து கால் பண்றீங்க? நாமக்கல் மாவட்டத்துல இருந்து. சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. அம்மா வணக்கம், வாழ்க மேடம். நாமக்கல் எங்கேருந்து பேசுறீங்கம்மா? சார் நாமக்கல் கொமாரப்படைங்க சார், பவானி கொமாரப்படை. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. அதான் சார், ஒரு இடம் ஒன்று வாங்கி பேஸ் மட்டும் போட்டுருக்கீங்க சார், 12 வருஷம் ஆகுதுங்க சார். சரிம்மா. அதை இன்னும் வீடு கட்டவே முடியலைங்க சார். அதான் இன்னும் 2 வருஷம் ஆனதுக்கப்புறம் நான் நடக்குமா? அது உங்களுக்கு வந்து வடமேற்கு ப்ராப்ளம் இருக்குமா? சரி. ஸோ அந்த வடமேற்கு ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணிங்க. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பெருந்துறையில் இருக்கக்கூடிய ஜெகநாதன் வந்து பண்ணாரி ஜெகநாதன் ஒரு பெரிய வாஸ்து நிபுணர். அவர் இப்போ இந்த கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் கும்பாபிஷேக பணியில் இருக்கார். அதுக்கப்புறம் அவரை பிடிச்சி அந்த இடத்த பார்க்க சொல்லி அந்த இடத்த திருத்தி அமைங்க. உங்களால் நல்ல வாழ்க்கையை வாழ முடியுமா? அதுக்கு அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நான் ராஜேஸ்வரி, திருப்பூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ராஜேஸ்வரி அம்மா, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. ராஜேஸ்வரி வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க. இருவருக்கும் முதல்ல புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்றேங்க. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களும் உங்களுக்கு உரித்தாகுதமா. தேங்க்யூ. உங்களோட பேசும்போதே சரண்யா மேடம், உங்களோட பேசும்போது உங்க பேச கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அம்மா. உங்க அன்பிற்கு மிக்க நன்றிமா. ஆமா சார், உங்கள்கிட்ட சார் சொல்லுங்க. எனக்கு வந்து ரொம்ப நாளா ட்ரை பண்ணி இன்னைக்கு கிடைச்சிருக்கு சார். ரொம்ப நன்றி. நம்ம வீடு சார் நீங்க சொல்ற மாதிரி வடகிழக்கும் தென்கிழக்கும் இடம் விட்டு அந்த மாதிரி இருக்குங்க சார். முன்னாடி வந்து தென்மேற்குல, அதாவது நாங்க கட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் உங்க ப்ரோக்ராம் பார்க்க ஆரம்பிச்சேன். கட்டி இருக்கிற 20 வருஷத்து வீட ரெனோவேட் பண்ணி மேல ஒரு பெரிய ஹால் மட்டும் எடுத்து பூஜை காரியங்களா பண்ணணுங்கிற ஆசையில பண்ணிருக்கோம் சார். சரிம்மா. முன்னாடி தென்மேற்குல மாடிப்படி பில்லரோட காம்பவுண்ட் வாலோட சேர்ந்து இருக்கு. ஆனா நாங்க இது கட்ட ஆரம்பிச்சப்பறம் தான் உங்கள்கிட்ட பேசுறோம். அதனால எனக்கு வந்து மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இதுக்கு என்ன பண்றதுன்னு ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டுமா, நான் திரும்ப சொல்றது, நாசதோ வித்யதே பாவோ, இல்லாததை இருப்பதாக ஆக்க முடியாது. அது தப்புனா தப்புதாம்மா, லெட்டஸ் அக்செப்ட் இட்மா. அதை மாற்றி அமைக்கணும். அது வந்து படிக்கட்டை உள்ளே எடுத்துட்டு போனோம். முதல்ல இந்த பூஜைன்னு ஒரு விஷயம் பேசுறீங்க பார்த்தீங்களாமா, அது வந்து மிகப்பெரிய தவறுமா. பூஜைன்றதெல்லாம் 2 நிமிஷத்துக்கு 3 நிமிஷத்துக்கு மேலே பண்ணக்கூடாதுமா. நீங்கள் வந்து ஒரு லௌகிக வாழ்க்கையில் இருக்கீங்க, நீங்கள்லாம் வந்து விஸ்தாரமாக பூஜை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது வீட்டில் மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம்மா. அது கண்டிப்பாக நீங்கள் திருத்தி தான் ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொன்னால் தஞ்சாவூர் புன்னநல்லூர் இருக்கு சார். ஆனா டென்ஷன் பார்ட்டி யாருமா? நீங்களா உங்க கணவர்? நான் இல்ல, அது கணவர் வந்து ரொம்ப உழைச்சு தனி மனுஷனா கட்டி இருக்காரு சார் இந்த வீட. ரொம்ப போராடி. அதான் இப்போ நீங்க ஒரு கார் வாங்குறீங்கம்மா, பிரேக்கே கிடையாதுன்னா அந்த கார் ஓட்ட முடியுமா? அப்போ சந்தோஷமான வாழ்க்கை வாழணும், மன நிம்மதியோட மன நிறைவோட வாழ்க்கை வாழணும்னா கண்டிப்பாக நீங்கள் அதை திருத்தி அமைச்சு தான் ஆகணுமா. கடவுள் நம்பிக்கை வந்து நீங்கள் ரொம்பன்றது வந்து ஃபோக்கஸ்டாக இருங்கம்மா. எல்லா சாமிக்கிட்டும் போகாமல் இந்த நவகிரகம் சனீஸ்வரன் கோயிலுக்கு போகிறது, குரு கோயிலுக்கு போகிறதுலாம் வேஸ்ட்டுமா. பி வித் அல்டிமேட்மா.
பெருமாள்னா பெருமாள், பெருமாள் பொண்டாட்டினா பெருமாள் பொண்டாட்டி, சிவன்னா சிவன், சிவன் ஒய்ஃப்னா ஒய்ஃப், அந்த அளவோட நிறுத்திக்கணுமா. அது கீழே இருக்க எந்த சாமி, முருகர் பிள்ளையார் தவிர வேறு எதுக்கிட்டையும் போகிறதுல வந்து எனக்கு உடன்பாடு கிடையாதுமா. நீங்கள் வந்து புன்னைநல்லூர் மாரியம்மன் நல்ல கோவில், அந்த கோயிலுக்கு போங்க, நல்ல மாற்றம் ஏற்படும். அன்பான வாழ்த்துக்கள்மா, வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நாங்க திருச்செங்கோட்டுல இருந்து மேனகான்றவங்க பேசுறேங்க. மேனகாமா, சொல்லுங்க, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. மேனகா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் சார். நாங்க பற்ற வச்சு 18 வருஷம் ஆகி போச்சுங்க சார். ஒரு முன்னேற்றமே கிடையாதுங்களே, என்னன்னே தெரியலைங்களே சார். நீங்கள் அம்மா ஒரு விஷயம், நம்ம ஏழையாக பிறக்கிறது வந்து பிரச்சனை இல்லைம்மா. ஏழையாக சாவுறோம் அப்படின்னா அது நம்மளோட பிரச்சனைம்மா. நீங்கள் அப்போ வந்து பணக்காரனாக மாறி பணக்காரனாக வாழணும்னா உங்கள் எண்ணம் மாறணும்மா. இந்த இடத்துல ஒரு தண்ணி, சுடு தண்ணி இருக்குமா, அது வந்து நம்ம முட்டையை வேக வைக்கிறோம், ஒரு உருளைக்கிழங்கையும் வேக வைக்கிறோம், என்ன ஆகுமா? உருளைக்கிழங்கு என்ன ஆகும் மேனகா? சொல்லுங்க சார். இப்போ உருளைக்கிழங்கு வந்து வெந்நில வேக வைக்கிறோம், என்ன ஆகும்? உருளைக்கிழங்கு சீக்கிரம் வெந்துருங்க சார். முட்டையை வேக வச்சா என்ன ஆகும்? கொஞ்சம் லேட் ஆகும் சார். முட்டை வந்து கனமாகுமா? உள்ளே இருக்கிறது வந்து கனமாகும். இது உருளைக்கிழங்கு வந்து நசிந்து போகும். அப்போ என்னென்னா வந்து விஷயம் வந்து வெளியில் இல்லாமல் உள்ளே இருக்குது. அப்போ நீங்கள் வெற்றி பெறணும், அந்த எண்ணம் முதல்ல மகாலட்சுமி ஆகிய உங்களுக்கு வேணுமா. எனக்கு வந்து எதுவுமே நடக்கலைன்னா எதுவுமே நடக்காதுமா. கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னால் காடு அனுமந்தராய சாமி தாராபுரத்தில் இருக்குமா, அந்த ஆஞ்சநேயரை பிடிச்சிங்க. உங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும் கிழக்கு, வடக்கு, தெற்கு 3மே ப்ராப்ளம் உள்ள வீடுமா. நல்ல வீடுக்கு மாறும்போது நல்ல வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதுக்கு அன்பான வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? சக்திவேல், மயிலாடுதுறையிலிருந்து பேசுறேன். சக்திவேல் சார், சொல்லுங்க, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. சக்தி வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சக்தி. வணக்கம் சார். ஆக்சுவலா சார் நான் ஆர்ஜே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். என்ன சார்? நவம்பர் 20 ஆர்ஜே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே, சரிங்க சார். அதுக்கு இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணிட்டோம். அது இன்டர்வியூ சூப்பரா பண்ணிட்டேன். அவங்களையும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன். அவங்க வந்து சரி நான் அவங்க கூப்பிடுறோம், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் இவ்வளவு நாள் ஆகுது. எங்க ஆர்ஜே ட்ரை பண்ணீங்க? நானா? ஹலோ எஃப்எம்ல சார். ஓகே, உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் சார். 106.4 தானே சார்? அந்த பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் சார் எனக்கு அதுல. இல்ல கிடைக்கும் 100%. யூ ஆர் வெரி பாசிட்டிவ் சார். ரொம்ப ஸ்மார்ட்டா ஸ்வீட்டா பேசுறீங்க. நரசிம்மர் வழிபாடு வச்சுங்க சார். யோக நரசிம்மர், நரசிங்கவல்லி தாயார், மதுரை, யானமலை, செவ்வாய்க்கிழமை 6 to 7 சாயந்தரம் சார். இன்ஃபேக்ட் 6 to 7 தான் சரியான நேரம் நான் சொல்லுவேன். ஏன்னா சூரிய உதயத்திலேருந்து கணக்கு பண்ணும்போது அந்த நரசிம்மர் உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பை கொடுப்பார் சார். மிக பிரம்மாண்டமான வெற்றி பெற அன்பான வாழ்த்துக்கள் சார். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். எல்லாருமே ரொம்ப தேடுற, ரொம்ப ஆசைப்படுற, ரொம்ப எதிர்பார்க்கிற அந்த பணம், அதனை ஈட்டுவதற்கான வழிமுறை எங்களுக்காக சொல்லுங்க சார். அது நம்முடைய மக்களுக்கு எப்பவுமே வந்து இப்போ இந்த மேனகா சொன்ன மாதிரி எனக்கு பிரச்சனை அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. எங்கெல்லாம் வந்து நம்ம எனக்கு பிரச்சனைன்னு சொல்லும் போதோ அப்போ கவலையும் பயமும் அந்த இடத்துல வந்துடும். இன்ஸ்டன்ட் எனக்கு ஒரு சவால்னு சொல்லி பாருங்கள், தைரியமும் தன்னம்பிக்கையும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ நீங்கள் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறணும், பணத்தை பெரிய லெவலில் இருக்குன்னா எல்லாத்தையும் சவாலாக எதிர்கொள்ளுங்கள், பயத்தோடு எதிர்கொள்ளாதீங்க, தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ளுங்கள்ன்றதான் நான் சொல்லக்கூடிய விஷயம். இதை நான் வந்து என் லைஃப்பை ஃபேஸ் பண்ணி இப்படி தான் ஜெயிச்சிட்ருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பயம் பிரச்சனைன்ற வார்த்தைக்கெல்லாம் பேசவே மறந்துட்டு நமக்கு எல்லாமே வந்து நம்ம வெற்றி பெறதுக்காக கடவுள் நமக்கு முன்னாடி வைக்கக்கூடிய சவால் நினச்சிங்கன்னா வாழ்க்கையில் எப்போவுமே ரொம்ப சுகமான சந்தோஷமான நிகழ்வுகளாக உங்கள் வாழ்க்கை அமைன்றது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இதை நான் அனுபவித்து உணர்ந்த விஷயம் இது. சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சார். அதாவது வாழ்க்கையை வந்து இனிதே துவங்குவதற்கான அற்புதமான ஆன்மீக தகவலும் சொன்னீங்க, தன்னம்பிக்கையோட வாழ்வதற்கு தேவையான சிறப்பான தகவல்களும் சொன்னீங்க சார். பணம் ஈட்டுவதற்கான வழிமுறை, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்களும் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. இன்றைக்கு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், நான் சொன்ன மங்களாசாசனம் என்னன்றதை வந்து சொல்லுங்கள். இந்த மாதம் இறுதி வரைக்கும் தான் இந்த ஆண்டாள் கேலண்டர் கொடுக்கப்படும். இப்போ நான் நாளைக்கு வந்து சேலம், கரூர், தஞ்சாவூர், மதுரை, திருச்சி போகும்போது அந்த வழியில் இருக்கவங்க யார் வேணால் வாங்கிக்கலாம். அடுத்து ஒரு 3 daysக்குள்ளே வாங்கிக்கோங்க. 31st அப்புறம் கண்டிப்பாக கேலண்டர் கொடுக்கப்பட மாட்டாது. நாளைக்கு நல்ல சுவாரஸ்யமான தகவலும் உங்களை சந்திக்கிறேன். ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதுவே நந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்திய மங்கலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. ஜெய்ஹிந்த். இவ்வளவு நேரம் நாம வாஸ்து குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக ராசிகள் குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ராசிகள் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம்.
கால் பண்ண வேண்டிய எண்கள் 044455969595. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், ஒரு குடும்பத்துல ஒரு பெற்றோர்களுக்கு வந்து ஒரு 4-5 குழந்தைகள் இருக்காங்கன்னு வச்சுப்போமே. அதுல வந்து முதல்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா டக்குன்னு திருமணம் ஆயிடும். அவங்களுடைய வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான முறையில இருக்கும். ஆனா அடுத்து இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பாத்தீங்கன்னாக்கா திருமணமே ரொம்ப தாமதமா நடக்கும். அதுவும் அவங்க எதிர்பார்த்த விதத்துல நடக்காது. அதுலயும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் இல்லையா? ஒரே வீட்டுக்குள்ள ஒரே குடும்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் வாழ்வில் இவ்வளவு மாற்றங்கள் ஏன்? அதுக்கு வந்து சரியான காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த முதல் பெண்ணுடைய இல்லை பையனுடைய திருமணம் நடக்கும் பொழுது இருக்கக்கூடிய நேரம் சரியில்லாமல் இருக்கலாம். அதுக்கு அடுத்த முகூர்த்தங்கள் வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள், அந்த முகூர்த்தம் குறிச்சதில் தவறுகள் இருக்கலாம். அது ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனா சார், நீங்க அடிக்கடி சொல்லிருக்கீங்க ஒருவருடைய ஜாதகத்துல வந்து அடுத்தவங்களுடைய ஜாதகமும் இதுவும் வந்து மிக்ஸே ஆகாது, இவங்க வாழ்க்கையில அது வந்து பிரதிபலிக்காது அப்படின்னு இது வந்து ஜாதகம் கிடையாது, முகூர்த்த நேரம் தானே. இப்ப ஜாதகம் அந்த மூத்த பெண்ணுடைய ஜாதகமோ மூத்த பையனுடைய ஜாதகமோ அடுத்த பையனையும் பாதிக்க போறது கண்டிப்பா கிடையாது. அதாவது கூட்டுக்கர்மான்னு சொல்லலாம். இப்போ வந்து மூத்த பையனுடைய ஜாதகப்படி ஒரு வேளை சொல்றேன், இளைய பையனுடைய ஜாதகம் சரியில்லை அப்படின்னா இளைய பையனுடைய ஜாதகம் உண்மையிலே சரியில்லாம தான் இருக்கும். அது கூட்டுக்கர்மா, அதை விட்டுருவோம், அது நமக்கு கணக்கு இல்லை. ஆனால் முகூர்த்த நேரம் ஃபிக்ஸ் பண்ணும்போது சில முகூர்த்தங்கள் சில நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது அந்த நல்ல காரியங்கள் ஏற்படுத்தக்கூடிய நேரங்கள் சரியில்லைன்னா அடுத்த முகூர்த்தங்கள் நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஏராளமாக இருக்குது. அதை மெயினாக முகூர்த்தங்கள் குறிக்கும் போது பார்க்குறவங்க கரெக்டாக பார்ப்பாங்க. ஒரு முகூர்த்த நேரம் குறிக்கிறதுக்கு வந்து 6 to 7 மணி நேரம் டைம் எடுத்துக்கணும். 5 மணி நேரமாவது குறைஞ்சது டைம் எடுத்தால் தான் முகூர்த்தத்தை சரியாக குறிக்க முடியும். இப்படி பஞ்சாங்கத்தை திருப்புறாங்க, சுப முகூர்த்தம்னு போட்ட நேரத்தை பார்த்து ஒரு டயத்தை குறிச்சிடுறாங்க, அதனால் வரக்கூடிய தோஷங்கள் இருக்குது. அது இல்லாமல் இயல்பாகவே ஜாதகங்களில் இருக்க கோளாறுகள் இருக்கும். இப்போ வந்து வைதவிய தோஷம்னு ஒரு தோஷம் இருக்குது. இந்த தோஷம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் திருமணம் பண்ண முடியாது. மூத்த பெண்ணுடைய இல்லை பையனுடைய ஜாதகம் சரியாக இருக்கும், அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். அடுத்த பையனுடைய ஜாதகமோ அடுத்த பெண்ணுடைய ஜாதகமோ வந்து வைதவிய தோஷத்தில் இருக்கும். அப்படி இருக்கும்போது திருமணம் தடை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி நிறைய இதில் வந்து விஷயங்கள் இருக்குது. ஆழமாக அதை பார்க்கும்போது தான் அந்த விஷயங்கள் தெரிய வரும். கண்டிப்பா தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நான் விவேக் பேசுறேன். விவேக் சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹலோ, அமத்தூர்ல இருந்து பேசுறேன் மேம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 27/7/1973. பிறந்த நேரம்? இரவு 7:10. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? மிதுனம், திருவாதிரை நட்சத்திரம், மகர லக்னம். ஓகே, என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? நல்ல ஜாப் கிடைக்குமா? அது இங்க கிடைக்குமா இல்ல அப்ராட்ல கிடைக்குமா? கண்டிப்பா சார். இப்போ கணித்து சொல்வாரு, அப்ராடுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா சார். அப்ராட்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க, முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக. இந்த ஜனவரி கடைசிக்கு அப்புறம் அதுக்கான தகவல் உங்களுக்கு வரும். கண்டிப்பாக ஜனவரி முடிஞ்ச பின்னாடி பிப்ரவரியில் உங்களுக்கு அதுக்கான தகவல் வரும். அப்ராட்லேயே நீங்கள் வேலை பார்க்கலாங்க. அப்ராடில் வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏராளமாக இருக்குது. அதிலே அங்கேயே வேலை பார்க்கலாம். ஒரு 5-6 வருடங்கள் வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அணியக்கூடிய ரத்தினம் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகப்படி நீலம் 2.5 கேரட் அளவுலையும் ஒரு முத்து, ஒரிஜினல் முத்து, இது 2 போடுறதுனால கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள், ஏன்னா இதுவரையும் பெரிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு இருந்திருக்காதுங்க. ஸோ அதனால் வந்து அப்பப்போ தடை இடைஞ்சல் எல்லாமே பிரேக் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். இது 2 போடுறதுனால அந்த பிரேக்கெல்லாம் இல்லாமல் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, நான் கோயம்புத்தூர்ல இருந்து சுதா பேசுறேங்க. சுதாமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? இன்னைக்கு என் பையனுக்காக கேட்கலான்ட்டுங்க. அவருடைய பெயர்? அவரோட பேர் வந்து திருமலை. டேட் ஆஃப் பர்த்? 18/9/92ங்க. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் வந்து வெள்ளிக்கிழமை ஈவினிங் 7:58ங்க. ராசி மற்றும் ரோஹிணி நட்சத்திரங்க. என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு அவருக்காக? அவருக்கு எப்படி இருக்கு, ஃபியூச்சர் எப்படி இருக்கு? அவரு ஏற்கனவே படிச்சுட்டு இந்த ஸ்டடிஸை கம்ப்ளீட் பண்ணாம வேற ஒரு ஸ்டடிஸ் போயிட்டாரு. அதுல அவரு கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. எப்படி இருக்கு அவருக்கு லைஃப்? திருப்பி அவரு அந்த இதுல எந்த லைன்ல போவாரு, டைம் எப்படி இருக்கு, அந்த மாதிரி கேட்கலாம். ரிஷபராசியாமா? ஆமாங்க. ரோஹிணி நட்சத்திரம் இல்லைங்களா? ஆமாங்கய்யா. சரிம்மா, இவருடைய ஜாதகப்படி ஒரு கணக்கு எடுத்தீங்கன்னா கரெக்டாக இவருக்கு வந்துமா 31 வயசுக்கு அப்புறம் தான் டைம் வந்து நல்லா இருக்குமா. அது வரலும் டைம் வந்து சுமார் தான்மா. ஒரு ஸ்டடி மைண்ட் வந்து கண்டிப்பாக இருக்காது. ராகு தசை நடந்துகிட்டு இருக்கு. ராகு தசையில் குறிப்பாக சொல்ல போனால் இப்பொழுது நடந்துருக்கக்கூடிய சனி புக்தி நடந்துட்டு இருக்குமா. 2017 மார்ச் மாதம் 23ஆம் தேதி அந்த சனி புக்தி முடிஞ்சப்பறம் புதன் புக்தி ஸ்டார்ட் ஆகும். அதுலேருந்து அவருக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குமா, ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வருவார். இது வந்து நம்ம வந்து தசாபுக்தி மேலே தான் குறை சொல்லணும். ஏன்னா இந்த தசாபுக்தி நடக்கும்போது பொதுவாகவே வந்து ஒரு ஸ்டடி மைண்ட் இருக்காது.
ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்ங்கிற மாதிரி மாற்றி மாற்றி ஒரு முடிவு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, ஒரு ஸ்டெடி மைண்ட் இருக்காது. ஸோ இப்போ வந்து இவர் நீங்கள் இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை இரவு 7லேருந்து 8 மணிக்குள்ளே 7 மணிக்கு மேலே துர்க்கையை தொடர்ந்து விடாமல் வழிபட்டு வாங்கம்மா. செவ்வாய்க்கிழமை காலை முருகனை வழிபட்டு வாங்க. இது இல்லாமல் கந்தசஷ்டி கவசம் ஒரு 48 நாள் தொடர்ந்து இவருக்காக பாராயணம் பண்ணுங்கள். இவர் அணியக்கூடிய ரத்னம் நீலம் 2.5 கேரட் அளவுலையும், மாணிக்கம் வந்து ஒரு 3 கேரட் 3.5 கேரட் அளவுலையும் அணிகிறதுனால நல்ல முன்னேற்றம் உண்டாகுமா. வாகனங்களில் ஒரு 3 மாதம் கவனமாக இருக்க சொல்லுங்கள். வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், யார் பேசுறீங்க? மேடம் நேம் சதீஷ் மேடம். நாங்கள் நாமக்கல் வந்து கால் பண்றோம் மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? மேடம் எனக்கும் எங்க ஒய்ஃப் தான் மேடம். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. என்னோட டேட் ஆஃப் பர்த் பாத்தீங்கன்னா 20/6/1992 மேடம். பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 2:30 மேடம். ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? மேடம் என்னோட ராசி கும்பராசி. ஓகே, நட்சத்திரம் சதயம் மேடம். ஓகே சதீஷ் சார், உங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணிடுங்க. சரிங்க மேடம். அவங்க கேள்வி கேளுங்க. அதாவது 20 நைட்டு 21 மார்னிங் இல்லைங்களா? ஆமாங்க சார். ஆமாம், அப்போ தான் சதய நட்சத்திரம் கும்பராசி மேஷ லக்னம் வருதுங்க. ஏன்னா எவ்வளோ நாள் ஆச்சுங்க கல்யாணம் ஆகி? உங்களுக்கு எத்தனை மாதங்கள் ஆச்சு? சார் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாதம் வந்து ஆச்சுங்க சார். 5 மாதம் ஆச்சு. என்ன உங்களுடைய கேள்வி சொல்லுங்கள். உங்களுடைய தொழில்துறை பற்றி கேள்விங்களா? ஆமாம் சார், தொழில்துறை பற்றி வேணுங்க சார். அதே மாதிரி எங்களுக்கு இப்போ கொஞ்சம் என்னென்ன இப்போ சாமர்த்தியம் அந்த மாதிரி இது பண்ணும்போது சில அந்த இரவு சில மாதிரியான ஒரு மாதிரியான கெட்ட ஒரு மாதிரி கனவுகள் அந்த மாதிரி வந்து வருதுங்க சார். சரி, ஓகே. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஸ்நான பவுடர்னு சொல்லிட்டு ஒன்று கடையில் கிடைக்குங்க, மூலிகை கடைகளில் கிடைக்கும். ஸ்நான பவுடர்னு ஒன்று கிடைக்கும். அதோட வாங்கி ஜவ்வாது கொஞ்சம் கலந்துக்கங்க. ஜவ்வாதோட கொஞ்சம் ஒடிக்கலோன்னு கொஞ்சம் கலந்துக்கங்க. கலந்துட்டு இதை தேய்ச்சி டெய்லி காலையில் 2 பேருமே குளிச்சுட்டு வாங்க. ஒரு 11 நாள் தொடர்ந்து இதே குளிச்சுட்டு வாங்க. தொடர்ந்து கஸ்தூரி மஞ்சளையும் கூட சேர்த்துக்கிறாங்க அந்த ஸ்நான பவுடரோட சேர்த்து. இது மட்டும் எடுத்துகிட்டு இதை ஒரு 11 நாள் மாதிரி குளிச்சுட்டு வந்துட்டு ஏதாவது ஒரு சிவன் கோயிலில் போயிட்டு ஒரு சனிக்கிழமை இரவு நேரத்தில் சிவனுக்கு வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு 3 நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க. நீங்கள் வந்து இந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கான அதாவது என்ன உங்கள் ப்ராப்ளம்னு எனக்கு நல்லா புரியுதுங்க. ஆனால் வந்து இதை வந்து நம்ம வந்து லைவில் வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இதுக்கு வந்து மூன் ஸ்டோன் ஒன்று இருக்குது. அந்த மூன் ஸ்டோனோட சேர்த்து ஒரு ஓப்பல், இந்த 2 ஸ்டோனை 2 பேருமே டாலராக போடுறதுனால உங்களுக்கு முழுமையான இந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வாழ்த்துக்கள்ங்க. அழைப்பிற்கு நன்றி சார். என்னதான் வந்து முகூர்த்தம் பார்த்தும் 10 பொருத்தம் பார்த்தும் நம்ம வந்து திருமணம் செய்தும் கூட அவங்களுடைய திருமண வாழ்க்கை வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்னாக்கா கண்டிப்பா ஒரு கேள்விக்குறி சில இடங்கள்ல தலை தூக்குது இல்லையா? இதற்கு ஜோதிட ரீதியாக என்ன காரணம் இருக்க முடியும் விவாகரத்திற்கு குறிப்பாக? சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து லக்னம் 2, 7, 12 இது 3 இடம் ரொம்ப முக்கியம். லக்னம் 2, 7, 12 4 இடம் ரொம்ப முக்கியம். இந்த இடங்கள்ல வந்து 12ஆம் இடங்கிறது இப்போ ஒருத்தர் சொல்லிக்கிட்டு வரும்போது ஒரு விஷயம் சொன்னார். அயன சயன போகஸ்தானம்னு ஒரு இடம் இருக்குது. அதாவது அயன சயன போகஸ்தானம் 12ஆம் இடம். இந்த 12ஆம் இடத்துல சனி பகவானோ இல்லைன்னா குருவோ இல்லைன்னா அங்காரகனோ இருந்தால் அவங்களுக்கு தாம்பத்தியம் இனிக்காது. அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்கும், பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும், மனவருத்தங்கள் வந்துக்கிட்டே இருக்கும், வெறுப்பு தட்டிக்கிட்டே இருக்கும். அதனால் பிரிவினைகள் வரும். ஸோ லக்னத்தில் தனித்து குரு நின்றுச்சுன்னா அந்த தனித்தனிக்கில் தண்டங்கள் மிக உண்டாம், திரைவங்கள் நாசமும் கொண்டதோர் மனைவி வேறாம்பா. ஸோ அந்த இடத்துல இருக்கும்போது வந்து மனையாளையோ இல்லை கணவனையோ மாற்றக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம்னு சொல்கிறான். லக்னத்தில் தனித்த குரு இருக்கக்கூடாது. 2ஆம் இடத்துல செவ்வாய், குரு, சனி இந்த கிரகங்கள் இருக்கக்கூடாது. குடும்பஸ்தானத்தில், குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இடங்களில் இந்த கிரகங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அவங்க அது முன்கூட்டியே பார்த்துட்டு திருமணத்துக்கு முன்னாடி அதுக்கான பரிகாரங்கள், தோஷ நிவர்த்திகள் இருக்குது, அதெல்லாம் செஞ்சுட்டு கல்யாணம் பண்ணுறது நல்லது. அப்படி இல்லை நீங்கள் பார்க்காம பண்ணிட்டா கூட யாரையாவது ஒரு அணுகி அதுக்கான தோஷங்கள் நிவர்த்திக்கான சில பரிகாரங்கள், மந்திர ஜபங்கள் இருக்குது. அந்த மந்திர ஜபங்களை விடாமல் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை ஜபம் பண்ணிங்கனாலும் அதுக்கான நிவர்த்திகளை பண்ணுறதுனாலே கண்டிப்பாக அந்த திருமண வாழ்க்கையில் விவாகரத்தை வந்து தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சில விவாகரத்தை கண்டிப்பாக தடுக்க முடியாது. மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு விவாகரத்தை வாங்கி கொண்டு பார்த்தீங்கன்னா அந்த 2 பேருக்கும் செட் ஆகாது. ஆனால் அந்த பையன் போய் வேற ஒரு பொண்ணை திருமணம் பண்ணி நல்லா இருப்பான், அந்த பொண்ணு போய் வேற ஒரு பையனை திருமணம் பண்ணி நல்லா இருப்பாங்க. அதுவும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆக்சுவலாக அதுவும் நடந்துட்டு கண்கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ அது மாதிரியும் இருக்கும். ஸோ அதனால் வந்து சில விவாகரத்துக்களை ஏற்றுக்கொள்ள தான் வேணும். அதாவது மாற்ற முடிந்ததை மாற்றக்கூடிய சக்தி, மாற்ற முடியாது ஏற்றுக்கொள்ளக்கூடிய புக்தி, இது 2மே வேணும் ஜோதிடத்தை பொறுத்தவரையில். அதாவது வாழ்க்கையிலே வேணும். அதில் ஜோதிடத்தில் முக்கியமாக சில விஷயங்களை மாற்ற முடியாது, ஏற்றுக்க தான் வேணும். கண்டிப்பாக தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நான் தஞ்சாவூர்ல இருந்து விக்டோரியா டெய்ஸி பேசுறேன். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க?
என்னோட நாத்தனாருக்காக கேட்கணும். அவங்க பெயர் சொல்றேன். அவங்க பெயர்மா? அவங்க பேர் ஜெயசிலி. 29/6/88. பிறந்த நேரம் இரவு 10 to 10:30. சரி, ராசி மற்றும் நட்சத்திரம் தெரியுங்களா? தனுசு ராசின்னு நினைக்கிறேன். நட்சத்திரம்லாம் தெரியல எனக்கு. சரி, என்னமா கேட்கணும் இன்னைக்கு அவங்களுக்காக? அவங்களுக்கு கல்யாணம் ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்கு. ரெண்டாவது உடம்பு ரொம்ப படுத்துது. உடம்பு என்னமா வயிறு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளமா இருக்குமா? ஆமா. சரிம்மா, ஓகே. ஒரு 48 நாள் காலையில் தேனும் எலுமிச்சம்பழமும் தொடர்ந்து காலையில் ஹாட் வாட்டரில் சாப்பிட சொல்லுங்கம்மா. அமீபியாஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உள்ள காலகட்டம் இது. நான் திருமணத்தை பொறுத்தவரை இந்த வர வருஷம் 2017 நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா. கடுமையான திருமண தடை இருக்குது. யாராவது அணுகி அதுக்கான பரிகாரங்கள் செஞ்சுக்கிறது நல்லது. நீங்கள் கிறிஸ்டியனாம்மா நீங்கள்? ஆமா சார். ஓகேம்மா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், செவ்வாய்க்கிழமை மத்தியானமாக ஒரு 4லேருந்து 5 மணிக்குள்ளே சர்ச்சில் வந்து சிவப்பு நிற கேண்டில், முதல் வாரம் 1 கேண்டில், 2வது வாரம் 2 கேண்டில், 3வது வாரம் 3 கேண்டில், 4வது வாரம் 4 கேண்டில் சொல்லி 16 வாரம் ஏற்றுங்கம்மா. அந்த 16 வாரம் முடிவுக்குள்ள கண்டிப்பாக திருமணம் முடிஞ்சிடுமா. பவழம் 2.5 கேரட் அளவில் வலது கையில் இடது கை மோதிர விரல்ல போட்டுக்கலாம். பண்ணலாமா. அவங்களுக்காக நீங்கள் தாராளமாக யார் வந்து யாருக்காக விரும்புகிறோமோ, யார் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமோ கண்டிப்பாக அவங்க செய்யக்கூடிய பரிகாரங்கள் நிச்சயமாக வேலை செய்யும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லைம்மா. ஒரு பவழம் 2.5 கேரட் அளவில் அவங்க போட்டுக்க சொல்லுங்கம்மா. கண்டிப்பாக எல்லா தடைகளும் விலகுமா. வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி ராசிகள் குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ராசிகள் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596995. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? யாருமா பேசுறீங்க? ஈஸ்வரி பேசுறேன். ஈஸ்வரி அம்மா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? ஓகே, உங்க கணவருடைய பெயர்? டி மாரிமுத்து மேம். டேட் ஆஃப் பர்த்? 21/11/1977. மீன ராசி, ரேவதி நட்சத்திரம் மேம். இரவு 12:54. ஓகேம்மா, என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்க கணவருக்காக? மேம் கொஞ்சம் எங்க 2 பேத்துக்கும் கொஞ்சம் நேரம் தெரியலன்னு சொன்னாங்க மேம். அதனால வேற எதுவும் பரிகாரம் பண்ணலாமான்னு கொஞ்சம் சாப்பிட்டு. ஈஸ்வரியம்மா கவலைப்படாதீங்க, இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். ரேவதி நட்சத்திரம் அம்மா வருதுமா. அப்பனா நீங்க 22ஆம் தேதி காலையில நினைக்கிறேம்மா பிறந்தது. சரிங்க சார். அப்பதான் ரேவதி நட்சத்திரம் வருமா. சரி, நீங்க செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் நரசிம்மரை விடாமல் வழிபடுங்க. சனிக்கிழமை இரவு நேரத்தில் வந்து 7லேருந்து 8 மணிக்குள்ள வந்து ஆச்சனையை தொடர்ந்து வழிபடுங்க. நீங்க இப்ப இவர் உங்க கணவர் அணியக்கூடிய ரத்னம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மரகத பச்சை மற்றும் வந்து மாணிக்கம், இந்த 2 ரத்னங்கள் அணிகிறதுனால உங்களுக்கு பணத்தில் இருக்கக்கூடிய சிரமங்களும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிரமங்களும் படிப்படியாக மறையறதுக்கான வாய்ப்புகள் ஏராளமா இருக்குமா. வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 26 மாதம்? அம்மா 26 மாதம் சொல்லுங்க. 29/6/1992ங்களா? ஓகேம்மா, பிறந்த நேரம்? ராசி மற்றும் நட்சத்திரம் என்னம்மா? என்னம்மா கேட்கணும் உங்களுக்காக? என்ன வேலை? அரசு உத்தியோகமாம்மா? பிறந்த தேதியில ஏமா உங்களுக்கு இவ்வளவு குழப்பம் இருக்கு? பிறந்த தேதி ஞாபகம் இருக்காதாம்மா? குழப்ப மாட்டீங்களா? சரி, பரவாயில்லம்மா. அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? எதுலம்மா, எந்த துறையிலம்மா? சரிம்மா, கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, முயற்சி பண்ணுங்கம்மா. ஆனால் இன்னும் 1 வருடம் தாமதமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குமா. வியாழக்கிழமை இரவு நேரத்தில் குரு பகவானை வழிபடுங்க. செவ்வாய்க்கிழமை காலை நேரத்தில் 7லேருந்து 8 மணிக்குள்ளே மகா கணபதியை வழிபடுங்கம்மா. அந்த கணபதி கோயில் வந்து 3 சந்து கூடுற இடமா இருக்கிறது, உங்களுக்கு 3 தெரு கூடுற இடமா இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப விசேஷமான பலனை உங்கள் ஜாதகப்படி செய்யுமா.
ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து முக்கூட்டு தோஷம்னு ஒரு தோஷம் இருக்குது. அதனால் பல காரிய தடைகள் பல இடையூறுகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குமா. இந்த இடையூறுகள் போகிறதுக்கு அணியக்கூடிய ரத்தம்னா அகேட், ஓப்பல், ஜேடு, எமெத்திஸ்ட் இந்த 4 ஸ்டோனை நீங்கள் வந்து உபரத்தனங்கள் அணிகிறதுனால தடங்கள் முழுமையாக நீங்கம்மா. டைம் எப்பயாவது உங்களுக்கு ரொம்ப கிடைக்கும் போது மருதமலை முருகன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வாங்கம்மா. நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில் உருவாகும். வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்தோம்னா எக்ஸாம் வந்தாச்சு. குறிப்பாக இந்த 10th +2 படிக்கின்ற மாணவர்களுக்காக ஒரு சிறப்பு தகவல் சொல்லுங்க சார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வருஷம் கடந்த 4 ஆண்டுகளாக 10th +2 படிக்கிற பசங்களுக்காக இலவசமாக அந்த நேரத்தில் அவங்களோட டீட்டெயிலை வாங்கி அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறோமா. இந்த வருஷமும் நம்மளுடைய முகவரியை வாங்கிக்கிட்டு யாரும் இமெயில்லையோ ஃபோன்லேயோ தகவலோ எஸ்எம்எஸோ கொடுக்கக்கூடாது. கண்டிப்பாக அதை வாங்கிக்க மாட்டோம். ஒரு பேப்பர் எடுத்து, ஏன்னா அந்த பேப்பரை வச்சு தான் ஜெபம் பண்ணுவோம். அந்த பேப்பரில் வந்து அவங்களுடைய பேர், என்ன கிளாஸ் படிக்கிறாங்க, அம்மா பேர், நட்சத்திரம், ராசி, அவங்களுடைய அட்ரஸ் முடிஞ்சால் எழுதலாம், இல்லை உங்கள் ஃபோன் நம்பர் எழுதி எங்களுக்கு அனுப்பிச்சிங்கன்னா அதை வச்சு நாங்கள் இலவசமாக ஜெபம் பண்ணுவோம். இப்போ இருந்து எல்லாருமே அனுப்ப தொடங்கிட்டாங்க. ஏன்னா வருஷம் தெரிஞ்சவங்க அனுப்ப தொடங்கிட்டாங்க. அனுப்புறதுனால அவங்களுக்காக எந்த விதமான கட்டணமும் இதுக்கு கிடையாது. அவங்களுடைய பேர் நட்சத்திரத்தை சொல்லி அவங்க நல்லபடியாக மார்க் வாங்கணும்னு சொல்லி என்னுடைய கைப்பட நானே நேரடியாக வாசி முகமாக அமர்ந்து தினமும் அது வரக்கூடிய கடிதங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன். அதனால் யார் வேணாலும் தாராளமாக அனுப்பி வைக்கலாமா. சார், இது கூடவே ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக எங்களுக்கு வந்து யோக முத்திரை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்வீங்க இல்லையா. நல்லா படிப்பாங்க, ஆனால் படித்தது வந்து கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே பயத்தில் எல்லாமே மறந்து போயிடும். இந்த நிலையை மாற்றுவதற்கான ஒரு முத்திரை எங்களுக்காக சொல்லுங்க. அதாவது நல்ல படிப்பில் நல்ல ஒரு தெளிவு ஏற்படுறதுக்கான நல்ல முத்ரா ஞான முத்ரான்னு சொல்லக்கூடிய சென்முத்ரா தான். ஆனால் குழப்பங்கள் இல்லாமல் இருக்கணும், தெளிவான முடிவு எடுக்கணுங்கிறக்காக முத்ரா 2 கையிலையும் சென்முத்ரா வச்சுக்கோங்க. இந்த வலது கை சென்முத்ராவை எடுத்து நடு விரலில், இந்த வாயு விரலில் நீங்கள் வைக்கும்பொழுது என்னாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து குழப்பங்கள் இல்லாத தெளிவான முடிவுகள் எடுக்கிறதுக்கான ஒரு அருமையான முத்ரா. இந்த முத்ரா பாருங்கள், 2 கையிலையும் சென்முத்ரா. இந்த வலது கை சென்முத்ராவை எடுத்து நடுவிரலில் வச்சு கொஞ்சம் அமைதியாக தொப்புளுக்கு நிறைய இந்த முத்ராவை வைத்துக்கொண்டு அமைதியாக அமர்ந்திருப்பதால் ஒரு 15-20 நிமிடம் அமர்ந்திருப்பதால் குழப்பங்கள் இல்லாமல் தெளிவான ஆணித்தரமான முடிவுகள் எடுக்க முடியும். பெரியவங்கள் இதை தாராளமாக செய்யலாம். வாழ்த்துக்கிறோம். மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நித்யானந்தம் பேசுறேன் மேடம். நித்யானந்தம் சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் தாம்பரத்துல கால் பண்றேன் சார் மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் கேட்கறேன் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 2ஆம் மாசம் 11ஆம் தேதி 1965 மேடம். பிறந்த நேரம்? பிறந்த நேரம் தெரியாது மேடம். பரவாயில்ல. ராசி மற்றும் நட்சத்திரம் தெரியுங்களா? மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம். நித்யானந்தம் சார், என்ன தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? எனக்கு கொஞ்ச நாளாக வந்து நெஞ்சில வந்து ஒரு கேஸ் மாதிரி அடைச்சிது. குடும்பத்துல பயங்கர கஷ்டம். 3 வருஷமா படாத பாடுபட்டுட்டு வரேன் சார். கவலையப்படாதீங்க, கடந்தோல இருக்கு. இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம் சார். கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அந்த கேஸ்ட்ரிக் ட்ரபிள் டென்ஷனால இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பூண்டையும் பெருங்காயம் அதிகமாக ஃபுட்ல சேருங்க. வேற ஒன்றும் ரொம்ப சிம்பிளான விஷயம். இந்த கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் நட்சத்திரம் ராசியை வச்சு பார்க்கும்போது உங்களுடைய பிறந்த டைம் தெரியாத நட்சத்திரம் ராசியை வச்சு நீங்கள் பார்க்கும்போது இன்னொரு 3 மாதத்துக்கு உங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி டென்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கான பரிகாரம் என்னென்னா, உங்கள் வீட்டுக்கு பார்த்துறீங்க வீரபத்திர சுவாமி இருக்காரா பாருங்கள். ஒரு பௌர்ணமி அன்னைக்கு போய்ட்டு வெத்தலை மாலை சாத்தி வழிபடுங்க. அகோர வீரபத்திரர் வந்து வெத்தலை மாலை சாத்தி வழிபடுங்க. இந்த குழப்பங்கள் தீர்றதுக்கு வந்து ஒரு ஓப்பல் வேணால் நீங்கள் ஸ்டோன் போட்டுக்கலாம். போடுறதுனால உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? மேடம், நான் லீலாவதி பேசுறேன் மேடம். லீலாவதிமா, சொல்லுங்க சொல்லுங்க. இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? மேடம், என்னோட குழந்தைக்கு மேடம் ஆறு குழந்தை மேடம். அவங்க பெயர்? அவங்க பேர் வைக்கிறேன் மேடம். ஆகஸ்ட் 1ஆம் தேதி 2016 58 PM மேடம். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிறந்தாங்க மேடம். ஓகேமா. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன பாப்பாக்கு? மேடம் இல்ல மேடம், ஜாதகம் பாப்போம் மேடம். என்ன நேரமா? பிறந்த நேரம் என்னம்மா? 3:58 PM. 3:58 PM. சரி, என்ன உங்களுடைய கேள்விமா? குழந்தைக்கு பேர் வைக்கணும் சார். சாமியோட பேர் வச்சிருக்கோம். என்ன வந்து ஜாதக பேர்? ஆமாம்மா, அதாவது வந்துமா பேர் வைக்கிறதுங்கிறதுமா குறைஞ்சது வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே டைம் ஆகுமா நல்ல பேர் செட் பண்ணுறதுனா. புனர்பூச நட்சத்திரம் இதில் ராசி வருதுமா, தனுர் லக்னம் வருது. ஆக்சுவலாக நீங்கள் பேர் வைக்கிறதுங்கிறது வந்து நாங்கள் இப்போ வந்து பிரமிட் நம்பர் சூட்சமன் பூர்வன்னு சொல்லிட்டு நியூமராலஜின்னு சொல்லி சில கால்குலேஷன் இருக்குமா. நம்ம லைவ்ல எல்லாம் டக்குன்னு பேர்லாம் வைக்க முடியாதுமா. யாராவது அணுகி நல்ல முறையில் பேரை வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கம்மா. வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், கரூர் மாவட்டத்திலிருந்து உத்தரவேல். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 27/28/1974.
28 மாசம் என்னங்க? 28/1/1974. 1974. ஆமாயா. சரி, டைம் பிறந்த டைம்ங்க? 5/12. காலையிலேயே சாயந்தரங்களா? காலையில. என்ன உங்களுடைய கேள்வி சொல்லுங்க. சொன்ன லைஃப் முன்னேற்றமே இல்லாத இருக்கு. இதுவரையில முன்னேற்றம் இல்லாம உத்திரட்டாதி நட்சத்திரம் வருதுங்களா? ஆமா சார், ஆமா சார். மீன ராசி வருதுங்க, தனுர் லக்னம் இல்லைங்களா? ஏன்னா உங்களுக்கு ஜீவனஸ்தானம் ரொம்ப வீக்கா இருக்குங்க. ஜீவனஸ்தானம் பலமா இருந்தா மட்டும்தாங்க எந்த தொழிலையும் ஜெயிக்க முடியும், எதுலையும் முன்னேற்றம் அடைய முடியும், வேலையில முன்னேற்ற முடியும். ஜீவன பலம் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு ஜாதகத்துல. புதன்கிழமைக்கு இரவு நேரத்துல புதன் பகவானை நவகிரகத்தை தொடர்ந்து வழிபடுங்க. அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமை சாயந்தரம் 6லேருந்து 7 மணிக்குள்ள துர்காவை தொடர்ந்து வழிபடுங்க. நீங்கள் இந்த புதனை பலப்படுத்துறதுக்கு, புதனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நீங்கள் போடக்கூடிய ரத்னம் மரகத பச்சைங்க. மரகத பச்சை ஒரு கனக புஷ்பராகம், இந்த 2 ஸ்டோனும் போடுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் ஸ்டடியாக, வருமானம் ஸ்டடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. வாழ்த்துக்கங்க. அழைப்பிற்கு நன்றி சார். ராசிகள் குறித்து நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க. சிறப்பான யோக முத்திரை, அதுவும் குறிப்பாக மாணவர்களுக்கும் மனதில் வருவதற்கான அற்புதமான முத்திரை சொல்லிக் கொடுத்தீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து மற்றும் ராசிகள் குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஜோதிடம் குறித்தும், ஜோதிடம் சார்ந்த பல பரிமாணங்கள் குறித்தும் மிக தெளிவான விளக்கங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.